திமுக ஆட்சி அமைக்கும் பொதுமக்களின் ஆதரவு நமக்கு அதிகமா இருக்கு. டெப்டி உதயநிதி சார் வேற என்னப்பா சொல்லுவாரு? அவர் அதான் சொல்லுவாரு. உதயநிதி அதை சொல்றதுக்குதான் அவர் உட்கார வச்சிருக்கு. அவர் என்ன உழைச்சாரா, என்ன பண்ணாரு, இதை பேசுறதுதான் அவர் உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அவர் டெப்டி சிஎம்மோட அப்படியே முடிவெடுக்க வேண்டியதான். நான் அழுத்தமா சொல்றேன், தமிழக மக்கள் மிக மிக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 3000 ரூபாய் கரண்ட் பில்லு, பால் விலை ஏறியாச்சு, பதிவு விலை ஏறியாச்சு, பத்திர விலை ஏறியாச்சு, எல்லா விலையும் ஏறியாச்சு. இன்னைக்கு கடன் மட்டுமே 10,60,000 கோடி கடன். ஒருத்தர் தலைமையில 1,50,000 கடன். இதே டிஆர்பி ராஜா அதிமுக ஆட்சியில மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச உடனேயே 56,000 பேரை ஒருத்தங்க மேல கடன் கொடுக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி அப்ப சொன்னீங்க. இன்னைக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்றாரு? ஆக கடனை வாங்கி மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்கிறது நல்ல நிர்வாகம் கிடையாது. மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கணும். அதே நேரத்துல நிதி நிர்வாகம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. நான் இப்ப நிறைய பேசிட்டேன் தம்பி. நாங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும். வீட்டு எத்தனை மைக் போனாலும் பேசக்கூடாது. கூட்டணி தலைவர்கள் புது புது கட்சிகள் வரட்டும், பாக்கலாம். ஐயா நான் சொல்லிட்டேன். அதான் நான் சொன்னேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சி வந்துருச்சு, அதனால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய இழப்பு. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா காங்கிரஸ் ஒழுங்கா அவங்க உள்ள வருவாங்களா, அவங்க சூரியன்ட்ட போறாங்களா, விஷ்ணுட்ட போறாங்களா என்ன சந்தேகமா இருக்கு. அவங்கள பத்தி நாங்க பேசலப்பா. நாங்க பலமா இருக்கோம், அவ்வளவுதான். திமுக கூட்டணியில யார் சேர்றா, யார் வளர்கிறான்னு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க வெற்றி பெற போகிறோம்.